இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 1 5 முடிய. யோவானாகிய நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்து விட்டன, கடலும் இல்லாமல் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே அணிசித்துக் கொண்ட மணமகனை போல் அது ஆயத்தமாய் இருந்தது. பின்பு விண்ணகத்திலிருந்து எழுந்த பெரும் குரல் ஒன்றை கேட்டு, அது இதோ கடவுளின் உறவிடம் மனிதர் நடுவே உள்ளது. அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார், அவர்களும் அவருக்கு மக்களாய் இருப்பார்கள். கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார், அவரே அவருடைய கடவுளாய் இருப்பார். அவருடைய கண்ணின் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது. முன்பு இருந்தவையெல்லாம் மறைந்து விட்டன என்றது. அப்பொழுது அரியணை வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியது ஆக்குவேன் என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் ஒரு உயர்ந்த மலைக்கு தனிமையாய் கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனை போல் ஒளிர்ந்தது, அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாகின. இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடிக் கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்தில் நின்று, என் அன்பார்ந்த மைந்தன் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகக்குப்புற விழுந்தார்கள். இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அவள் நிமிர்ந்து பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்த போது இயேசு, மானிட மகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது என அவர்களுக்கு கட்டளையிட்டார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த ஆலயத்தை அழகாக புதுப்பித்து இதை அர்ச்சித்து இங்கு இறைவனின் பிரசன்னத்தை அனுபவிப்பதற்காக இன்றைய தினம் இந்த திருப்பணி நாம் இன்னும் அதிகமாக அதை அர்ச்சிக்க விருப்பப்படுகின்றோம். இந்த ஆலயத்தை அர்ச்சிப்பது எது? உங்கள் பிரசன்னமா அல்லது ஏதோ ஆயர் சொல்லுகின்ற ஜெபம் மட்டும்தான்? ஆலயத்திலே இறைவனை அனுபவிப்பதற்கு ஆட்கள் இல்லை என்றால் அதை எப்படி ஆலயம் என்று கூற முடியும்? எனவே தான் கிறிஸ்து தெளிவாக இருக்கின்றார்.
எங்கு 2 மூவர் கூடி இருக்கின்றீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கின்றேன். அங்கு இறை பிரசன்னம் இருக்கும். இப்பொழுது 2-3 பேர் இல்ல, 1000 கணக்கில் இருக்கீங்க. எனவே இறைவனின் பிரசன்னம் மிகுதியாக இருக்கின்றது. என்னிடம் வந்து குடியுங்கள் என்று தன்னை பற்றி அவர் தெளிவாக போதிக்கின்றார். இயேசு அன்புக்குரியவர்களே, நீங்கள் இறை பிரசன்னத்தை உங்கள் உள்ளத்திலே கொண்டு வந்து இந்த ஆலயத்தை இன்னும் புனிதமாக்குகின்றீர்கள். இந்த இறை பிரசன்னம் என்பது ஒரு மனிதன் வாழ்விலே என்ன உணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ராயப்பரின் அனுபவங்கள் ஒரு சிலவற்றை எடுத்து உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுகின்றேன். முதல் ராயப்பரை அவர் அழைத்தார். அவருடைய சகோதரர் தான் அங்கே அவரை போய் கூப்பிட்டுட்டு வந்த உடனேயே கடவுள் அவர் உள்ளத்தை பார்த்து, ராயப்பா உன் பேரை மாற்ற, நீ இனிமேல் பாறை என்று அழைக்கப்படுவார் என்றார். அது முடிந்து அவருடைய சீடராக அவரை பின்பற்றி வருகின்றார். ஆனால் ஒரு முறை அவர் மீன் பிடிக்க போகின்றார். நான் இயேசு என்ன சொன்னார், நீ கவலைப்படாத, உன்னை நான் சீடனாக வைத்திருப்பேன், வைத்து மனிதர்கள் பிடிப்போனா உன்னை மாற்றுவேன் என்று உறுதி கூறி அவரை எடுத்துச் செல்கின்றார். மீண்டும் ஒரு முறை இயேசு கடல் மீது நடந்து வருகின்றார். அப்படி நடந்து வருகின்ற பொழுது நாய்க்கடலை பார்த்து, எனக்கு அந்த கொடையை கொடுப்பாரா? இயேசு பார்த்து சொல்றார், நான் கூட வரலாமா, வா அப்படின்ற. உடனே கடல் அவர் நடந்து போறார், இயேசுவை போல. ஆனா திடீர்னு எல்லா மனுஷனுக்கும் அந்த நல்லா செஞ்சுட்டு இருக்கும், திடீர்னு ஏதாவது கோணம் இருக்குன்னு, அது போல அவருக்கு ஒரு சின்ன கோணம் இருக்கு. திடீர்னு அவர் வந்து இயேசுவை பத்தி வந்துட்டார், தன்னை பத்தி நினைக்கிறார். ஐயோ இவ்வளவு பெரிய காத்தடிக்கிற கடல் தண்ணியில் இருக்கிறவங்க இப்படி அகலத்தில் பயப்பட ஆரம்பிச்சார். இடத்தில் பறிப்பொருளை கேட்கின்றார். இப்போ சொன்ன உங்க வாழ்க்கை, அதற்கு நிகழ்வுகள், உணர்வுகள், கனவுகள், ஆதங்கங்கள், போராட்டங்கள், கவலைகள் எல்லாவற்றையுமே உங்களுடைய காணிக்கையா வந்து இயேசுவோட இந்த காணிக்கையோட ஒப்பு கொடுங்க. அப்பொழுது உண்மையாகவே உங்கள் காணிக்கையை அவரை ஏற்று உங்களுடைய கவலைகளை தன்னுடைய கவலைகளாக மாற்றிக்கொண்டு, அன்றைக்கு அந்த 9 விதவைகள் போய்கொண்டு இருக்கின்றப்போ யாரும் அவர் ஒன்றும் கேட்கல. ஆனால் அதை பார்த்து அவருடைய கவலை தன் கவலையாக மாற்றி செய்கின்றார். இதே அனுபவத்தை நீங்கள் பெறுவீர்கள். அப்பொழுது இறை அனுபவம் உங்கள் உள்ளத்தில் வருகின்ற போது நான் இங்கே இருக்கலாம், இதுதான் எனக்கு தேவை என்று நிறைவான உள்ளத்தோடு நீங்கள் வீடு திரும்ப முடியும். அந்த பிரசன்னத்தை வீட்டிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இயேசு அன்புக்குரியவர்களே, இந்த ஆலய அர்ச்சனை இதை சிறப்பாக மனதில் கொண்டு நீங்கள் இங்கு வருகின்ற பொழுதெல்லாம் இறை பிரசன்னத்தை உங்களுடைய ஆக்கிக் கொள்ளவில்லை என்றால் அது வீணான. இறை பிரசன்னத்தை உங்களுடைய ஆக்கி உங்கள் வாழ்வை அவரோடு திறந்த உள்ளத்தோடு பகிர்ந்து அவருடைய பிரசன்னத்தை இன்பத்தை உணர்ந்து வாழ்க்கையை தெளிவுகள் செல்ல சிறப்பாக இந்த ஒவ்வொரு திருப்பலியும் அவைகளை ஆண்டவருக்கு ஒப்படைத்து நம்முடைய காணிக்கையாக ஒப்பு கொடுத்து இந்த நற்கருணைகளை நமது வழியாக்கிக் கொண்டு ஆண்டவரை நாம் பெற்றுக்கொண்டு அவருடைய பிரசன்னத்தோடு நம் வாழ்வை அவரோடு இணைந்து வாழ்வதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் தயார் செய்வோம். இந்த உள்ளத்தோடு இந்த திருப்பலியில் பங்கெடுக்க ஒருவர் நம்மோடு அழைக்கின்றேன். ஆலயத்தை அர்ச்சித்து புனிதப்படுத்தி எமக்காய் தேவனிடம் அன்றாடும் எம் ஆயர் இவானோஸ் அவர்கள்
திட்டத்தை ஏற்று அதனால் மறை மாவட்டத்தை இறையரசின் விழுமியங்களில் வளர்த்தெடுக்க நல்லுள்ளம் தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை இப்பொழுது ஆண்டவரை பார்த்து பரிசுத்த ஆவியின் புனிதம் இந்த பொழியுள்ளதாக என்று மன்றாடுவோம். இறைவா, உமது திருச்சபையை அர்ச்சிப்பவரும் ஆள்பவரும் நீரே. உமது திருப்பெயரை நாங்கள் சிறப்பாக பறைசாற்றி விழா கொண்டாடுவது முறையே. இன்று விசுவாசிகளின் திருக்கூட்டம் இந்த ஜெப வீட்டை மிக சிறப்பான சடங்குகளால் உமக்கு என்றென்றைக்கும் நேர்ந்தளிக்க விளைகின்றது. ஏனெனில் இங்குதான் அந்த திருக்கூட்டம் உம்மை பக்தி ஆர்வத்தோடு வழிபடுகின்றது. உமது வார்த்தையால் படிப்பினை வருகின்றது. திருவருட் சாசனங்களால் ஊட்டம் அடைகின்றது. இக்கட்டிடம் திருச்சபையின் மறைபொருளை குறிப்பாய் உணர்த்துகின்றது.